மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சர்வதேச நிகழ்வு பெரிய அளவில் எதுவும் இல்லாதனால இன்னைக்கு லோக்கல் பாலிடிக்ஸில் கொஞ்சம் கால் வைக்கலாம், கை வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறது தான். இதை வச்சு தான் விஜய் அரசியலுக்குள்ளே வந்தார். அதை வச்சு தான் இப்போ காங்கிரஸ் கூடுதலான சீட்டை திமுகட்ட கேட்கலாம் அப்படின்னு காய் நகர்த்திட்டு இருந்தாங்க. பல மாதங்களாக ஊடகங்களில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற வார்த்தை தொடர்ந்து எதிரொலிச்சுக்கிட்டே இருந்தது. இப்போ அதுக்கு திமுக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டதோ அப்படிங்கிறது தான் தெரியுது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு முதலமைச்சர் ஒரே போடா போட்டுட்டார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வரவே வராது. குறிப்பாக அது திமுகவுக்கு ஒத்து வரவே வராது. இதுவரைக்கும் அப்படிலாம் நாங்கள் ஆட்சி அமைச்சதில்லை அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டார். இதனால் நேரடியாக காங்கிரஸுக்கு டாட்டா காமிச்சிட்டாரு. நீங்கள் அந்த எண்ணத்தோடு வந்தீங்கன்னா தயவுசெய்து இங்கே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நிலைமை இல்லை, பாண்டிச்சேரியிலையும் இதுதான் நிலைமை. பாண்டிச்சேரியில் 26% வச்சிருக்கு காங்கிரஸ், வெறும் 8% தான் வச்சிருக்கு திமுக. அதனாலேயே இது நாள் வரைக்கும் காங்கிரஸ் தலைமையில் வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த நிலைமையும் மாற போகிறதா தான் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை அழைத்து, திமுகவெல்லாம் அழைத்து எத்தனை சீட்டு கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் ஒரு வழக்கமான விஷயமா இருந்தது. ஆனால் இப்போது திமுக கூப்பிட்டு நாங்கள் எத்தனை சீட்டு கொடுப்போம் அப்படின்னு காங்கிரஸுக்கு சொல்ல போகிறாங்களாம். நிலைமை இப்படி தான் போயிட்டுருக்கு. அதாவது காங்கிரஸுக்கு சொல்லாமல் ஒரு செய்தியை திமுக சொல்லிடுச்சு, வேணும்னா இருங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படின்னு. இது தெரியாமல் ராகுல் காந்தி நேற்று டெல்லியில் தமிழ்நாட்டு காங்கிரஸ் மாவட்ட செயலாளர்கள் 70 பேரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு. அதில் கூடுதல் தொகுதிகளை கேட்போம், நீங்கள் எல்லாரும் அதுக்கு அழுத்தம் கொடுங்க, கேட்குறது நம்மளுடைய உரிமை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காராம். இங்கே நடந்தது எதுவுமே அவருக்கு தெரியாது போல இருக்கு. நேற்று வழக்கம் போல் ஒரு மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்த பிரேமலதா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஊடகமும் இன்னைக்கு தேமுதிக யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, நாம் யாரோட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலோட முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், தேமுதிக தொண்டர்கள் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த கட்சி கூட தான் நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு இந்த மீட்டிங்லையும் சொல்லியிருக்காரு. ஆனால் தேமுதிக தொண்டர்கள் யாரோட கூட்டணி வைக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மேடையில் போட்டு உடைக்கவே மாட்டுறாங்க. இன்னொரு புறம் வந்துக்கிட்டு இருக்க தகவல்கள்லாம் என்ன, கடந்த கால தேர்தல்கள் மாதிரியே ஒரு சைடு திமுகவோடையும் இன்னொரு சைடு அதிமுக கூடவையும் படுஜோராக பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போது தேமுதிக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கடைசி கட்ட பேர அரசியலை தொடங்கி வச்சு அதை ரொம்ப ஸ்டைலாக எடுத்துக்கிட்டு அதை பொது மேடையில் சொல்கிறதுக்கு பிரேமலதா கூச்சப்பட மாட்டுறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் பரவலாக எழுந்துக்கிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் அதை ஏன் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கொடுத்த லெட்டரில் முழுக்க எல்லா இடத்துலையும் தேதியை தப்பாக போட்டிருக்காங்க. இதனாலேயே மக்களவை செயலகம் அதை அப்ரப்டாக ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு. இதுக்கு நடுவில் டெல்லியில் என்டிஏ கூட்டணி எம்பி சு வெங்கடேசன் செய்தியாளர்களெல்லாம் சந்தித்து எந்தெந்த காரணத்துக்காகலாம் நாங்கள் சபாநாயகர் மேலே புகார் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்டியலை அவர் அடுக்கிட்டு இருக்காரு. அட பாவம், அந்த மனுஷனுக்கு தெரியல, அந்த லெட்டரில் இருக்க டேட்டெல்லாம் தப்பு, அதை ஏற்றுக்கவே போகிறதில்ல. அப்ரப்டாக அது ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிற நிலைமையில தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் புகார்களை எல்லாம் பட்டியலிட்டு அடுக்கிக்கிட்டு இருக்கார். அவர் சொல்கிற பட்டியல் என்ன, பெண் எம்பிக்கள் மேலே பொய் புகார்னு சொல்கிறாரு சு வெங்கடேசன். ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரியல, புதுசாக இன்னொரு வீடியோவும் வெளியாயிருக்கு. அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, எதிர்கட்சி பெண் எம்பிக்கெல்லாம் பிரதமரை முற்றுகையிட்டு கேரோ பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கை காட்டி ஜோதிமணி கூப்பிடுறாரு. அந்த வீடியோ தான் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டாவது அவர் அடுக்கிட்டு இருக்க பட்டியல் என்ன, முன்னாள் பிரதம மந்திரிகளை அவையில் எந்த விதமான மரியாதையுமே கொடுக்காம
ஆளும் கட்சி எம்பிக்கள் ரொம்ப மோசமாக நடத்துனாங்க அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு நகைச்சுவான விஷயம் அப்படின்னா, அதுக்கு எந்த விதமான ஆதாரமான வீடியோவும் வெளியாகலை அப்படிங்கிறது தான். நேற்று தாவேக தொண்டர்கள் மேலே திமுக காரங்க தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது எல்லா ஊடகங்களையும் ஒரு செய்தியாக வெளியானது. இது ஒரு நேரடியான அரசியல் செய்தி இல்லை அப்படின்னாலும் எல்லா ஊடகங்கள்லையும் இது பரவலாக பேசப்பட்டது. ஏன் அப்படின்னா, தொடர்ச்சியாக விஜய் சொல்லிக்கிட்டு இருந்தார், இந்த தேர்தலில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் நேரடி மோதல், தாவேகாவுக்கும் திமுகவும் தான் நேரடி மோதல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அது நடு ரோட்டில் நேற்று நடந்துருச்சு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் நடு ரோட்டில் நேரடி மோதல். பலர் அதில் காயமடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து சேகர் பாபு கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. என்னங்க, உங்களுக்கும் தாவேகாவுக்கும் நேரடி மோதல் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு. அப்படியே பிளேட்டை மாற்றிட்டார் சேகர் பாபு. அவர் சொல்கிறது என்னன்னா, அங்கே மோதல் நடந்தது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இல்லை, மக்களுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் பிரச்சனை வந்தது. மக்களை தான் தாவேகாவினர் தாக்கியிருக்காங்க. நீங்கள் யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்களோ அவங்கக்கிட்டெல்லாம் போய் கேட்டு பாருங்க, அவங்க எல்லாம் பப்ளிக், இதில் திமுகவிற்கு எந்த பங்குமே இல்லை அப்படிங்கிறத சொல்லி நேற்று நடந்த நிகழ்வை பிளேட்டை தலைகீழாக மாற்றிட்டார். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.